அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்துட்டே வந்திருக்கோம். ஒரு பக்தர் அவர் முன் வந்து நிற்கிறார் என்றால் அவர் யார், எந்த குலத்திலிருந்து வந்தவர், அவருடைய முன்னோர்கள், அவருடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் எந்த அளவிற்கு அவருக்கு உள்ளது என்பது வரை நம் மகான் அவ்வளவு தெளிவாக ஒரு திரையில் பார்ப்பது போல் பார்த்து அவர்கிட்ட சொல்கிறார். இது அவருக்கு மட்டும் இல்லை, அனைத்து பக்தர்களுமே அவர்களின் மனநிலையை, எண்ண ஓட்டங்களை, எதற்காக வந்துள்ளார்கள் என்பதையெல்லாம் அவ்வளவு தெளிவாக கண்டுகொண்டு அவர்களுக்கு அந்த இடத்தில் அந்த சமயத்தில் அவர்களுடைய பிரச்சனையை எப்படி சரி செய்ய முடியுமோ, ஒரு தாய் தன் குழந்தையை கருணையோடு கண்டுகொள்வதைப் போல் கண்டுகொண்டு அனைவரின் நல்வாழ்விலும் அவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார் மகான். இதை உணர்த்தும் ஒரு அனுகிரகம்தான் இது. வாருங்கள் பார்ப்போம். ஒரு முறை ஸ்ரீமடத்தில் நல்ல கூட்டங்க, பெரிய வரிசை, பல பக்தர்கள் அன்று வந்து ஆனந்தத்தோடு நம் மகானை தரிசித்து பிரசாதம் வாங்கி கொண்டு அவர் அருளை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியே வந்துருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கூச்சல், ஒரு கூப்பாடு, ஏதோ ஒரு கலக்கம், ஐயோ அம்மானு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தால் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு அன்பர் அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துட்டார். அவரை போய் எழுப்பலாம்னு பார்த்து முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தா ரத்த வாந்தி எடுத்துட்டார் அந்த இடத்துல. இப்போது மகான் அங்கேருந்து கேட்குறாராம் தொண்டர்கள்ட்ட, என்ன அங்கே சத்தம், ஒரே கலக்கமாக இருக்கே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு அன்பர் ஓடி வந்து இங்கே என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுண்டு திரும்பி நம்ம மகா பெரியவாள்கிட்ட வந்து, பெரியவா ஒரு பக்தர் கீழே விழுந்துட்டார் பெரியவா, தலை சுற்றிட்டுத்தான், திடீர்னு பார்த்தா ரத்த வாந்தி வேறு எடுத்துன்னு இருக்கார், அவளால் ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்படியா, அவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு போய் கேளு. அடுத்த கேள்வி. அவர் கேட்டுட்டு வந்து, அவர் திருச்சியிலேருந்து வந்திருக்கார் பெரியவா. அப்படியா, போகிற வழியில் வேற எங்கேயோ போயிட்டு வந்தாரா கேளு. அடுத்த கேள்வி. ஆமாம் பெரியவா, வரும்போது சிதம்பரம் போய் சிதம்பரம் கோயிலில் நடராஜ பெருமானை சேவிச்சுட்டு நேரம் இங்கே வந்திருக்கா பெரியவா. அப்படியா, சரி டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஒரு டாக்டர் வந்து இவரை பரிசோதித்து விட்டு, இவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவரை பார்க்கும்போது எங்கேயோ ஹேமரேஜ், அதாவது இரத்த கசிவு எங்கேயோ ஏற்பட்டிருக்கு அவருடைய நரம்பு மண்டலத்தில், அதனால் ரொம்ப சீரியஸாக இருக்கார், இவர் இம்மீடியட்டாக சென்னைக்கு அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்ல, அவருடைய குடும்பத்தில் வந்தவர்கள் எல்லாருமே பயந்து போயிட்டா. ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையாக அவருக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, ஒன்றும் இல்லை, இவருடைய குலதெய்வம் தில்லை காளியம்மன். இவர் என்ன பண்ணியிருக்கார், தில்லை வரைக்கும் போயிட்டு அந்த நடராஜரை பார்த்தாரு, தில்லை காளியம்மனை பார்த்தாரா, பார்க்காமலே வந்துட்டார். இவர் குலதெய்வத்தை மறந்துட்டார், அதனால தான் அந்த கஷ்டம், இவருக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி செய்ங்கோ அப்படின்னு சொல்லி அன்று இரவு அவரை ஸ்ரீமடத்திலேயே தங்க வைத்து அவருக்கு எந்த ஆகாரமும் உப்போடு கொடுக்காமல் குளிர்ந்த நீரை மட்டுமே அவ்வப்போது கொடுத்து அவரை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள செய்து அவரை நல்லா தூங்க விட்டுட்டு மறுநாள் காலை பெரியவாரே அவரை அழைச்சிண்டு வர சொல்லி, எப்படி இருக்க கேட்ட உடனே, நான் நன்னா இருக்கேன் பெரியவா, இப்போ எனக்கு வாந்தியெல்லாம் இல்லை, சரியாக போயிடுது அப்படின்னு அவர் சொன்னதுமே, உன் குலதெய்வம் காளியம்மன் தானே. ஆமாம் பெரியவா, நீ காளியம்மனை பார்க்காம நடராஜரை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டியே, அதனால தான் உனக்கு இந்த நிலைமை வந்தது, நேராக போய் காளியம்மனை பார்த்துட்டு வா, நோக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி காஞ்சியிலேயே உள்ள காளிகாம்பாள் கோவிலிலிருந்து ஒரு குங்கும பிரசாதத்தை எடுத்து அவருக்கு கொடுத்து, இதை இட்டுண்டு போன்னு சொல்லி இவரும் நேர தன் குலதெய்வத்தின் கோயிலுக்கு போயிட்டு அங்கு பூஜை செய்து அம்பாளை வழிபட்டு விட்டு ஆனந்தத்தோடு நேர ஸ்ரீமடம் வந்து, பெரியவா என்னோடய உடலில் எந்த உபாதையும் இல்லை, நான் சரியாயிட்டேன், நீங்கள் தான் காரணம்னு சொல்லும் பொழுது, நான் என்னடா பண்ணேன், எல்லாம் அம்பாள் தான் பண்ணுறான்னு தன்னை என்றென்றுமே முன்னிலைப்படுத்தி கொள்ளாத நம் மகான் அந்த இடத்திலும் அவ்வாறே செய்து குங்கும பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார் என்றால், அந்த பக்தரும் பிறகு ஆரோக்கியமாக வாழ்ந்தார் என்றால், இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அடிக்கடி மகான் சொல்லுவாருங்க, முன்னோர்களுடைய சொத்து, முன்னோர்களுடைய நிலம், முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணத்தை நாம் எப்படி பராமரிக்கிறோமோ அதேபோல் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த நம் குலதெய்வத்தையும்
குலதெய்வ வழிபாட்டு முறையையும் நாம் என்றென்றுமே விட்டு விடாமல் அதையும் மிக மிக ஸ்ரத்தையாக கர்ம ஸ்ரத்தையாக பராமரித்து வந்தோம் என்றால் நம் முன்னோர்களின் அருள் நமக்கு கிடைக்கும், நம் குலதெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த கஷ்டம் நமக்கு வரணும்னு இருந்தாலும் அதை முதலில் நம் குலதெய்வம் வாங்கி கொண்டு நம்மை அனுகிரகிப்பார். அடிக்கடி மகான் இதை சொல்லியிருக்கிறார், அதை நிரூபித்தும் காண்பித்திருக்கிறார். ஆக குலதெய்வத்தை மறந்தால் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் நாம் குலதெய்வத்தை மறக்காமல் இருந்தால் நம் வாழ்க்கை என்றென்றுமே இனியதாக இருக்கும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.